புளிக்கு இயல்பை மாற்றா தக்காளி பழத்தினுடைய புளிப்பு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம், நல்லதுதான். தக்காளி பழம் சிறுநீரக கல் இருப்பவங்களுக்கு ஆகாது. அதுல இருக்குது ஆக்சாலிக் ஆசிட். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தக்காளி பழத்துல இருக்க விதை தான் போய் கல்லா மாட்டிக்குது அப்படின்னு. அது ஒரு பைத்தியகாரத்தனம். தக்காளி பழத்தினோட விதையெல்லாம் போய் சிறுநீரக கல்லெல்லாம் போய் மாட்டாது. தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் ஆசிட் கால்சியத்தோட சேர்ந்து கால்சியம் ஆக்சலேட் அப்படின்னு ஒரு ஸ்டோன் ஆயிரும். அதுதான் சிறுநீரகத்தில் போய் மாட்டிடும். நிறைய பேர் நான் பெங்களூர் தக்காளி தான் வாங்குறேன், விதையெல்லாம் எடுத்துட்டு தான் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் தப்பு. அந்த பல்ப், அதில் இருக்கக்கூடிய ஆக்சாலிக் ஆசிட் உடலுக்கு கெடுதி. ஆனால் பொதுவாக தக்காளி பழத்தினுடைய மேல் தோல், இந்த சிவந்த நிறம் தோல் இருக்கு இல்லையா, புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடியது. லைகோபீன்ஸ் அப்படிம்பாங்க. ஏன் மாப்பிள்ளை சம்பா அரிசி சிறப்புன்னு சொல்றோம்னா, அந்த அரிசி கார்போஹைட்ரேட் நிறைய உள்ளதான், 70% கார்போஹைட்ரேட் தான். ஆனால் அந்த மேலே இருக்கிற சிகப்பு தொலி, அந்த சிவந்த நிறம், சிவந்த உமி, அதில் யாருமே கொடுக்க முடியாத லைகோபீனை ஆண்டவன் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த லைகோபீன் தக்காளி பழ தொலியில இருக்கு, மாதுளம்பழ சிவப்புல இருக்கு, மாப்பிள்ளை சம்பா அரிசியில இருக்கு. அப்ப அந்த சிவப்பு நிறத்துக்கு, அந்த புளிப்புக்கு நம்ம தக்காளியை பயன்படுத்தி கொள்ளலாம். கல், சிறுநீரக கல் இல்லாத எல்லாரும் நம்ம தக்காளி, ஓரிரு தக்காளி பயன்படுத்துவது நல்லது. ஆண்களுக்கு நிறைய ஆண்கள் இருக்கீங்க, வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர். அந்த ப்ராஸ்டேட் கேன்சரினுடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு காலத்தில் நாங்கள் படிக்கிற காலத்துல திரும்ப திரும்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, ப்ராஸ்டேட் கேன்சர் வில் கம் ஒன்லி ஃபார் த வெஸ்டர்னர்ஸ், இந்தியாவில் யாருக்கும் வராது, அப்படிதான் படித்தோம். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்னன்னா, 50-55 வயசுல ராத்திரியில் அடிக்கடி ஒண்ணுக்கு போகுதுன்னா போய் பார்த்தா பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபிம்பாங்க. ஒரு லேசா வீக்கம், அது இயல்பு. மெல்ல பெருசானா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது பெருசாகிட்டே போச்சு அப்படின்னா ஒருவேளை அது புற்றாகவும் மாறலாம். அப்போ உங்க மருத்துவர் வந்து போய் PSA டெஸ்ட் பண்ணுங்க, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் பாருங்க. அந்த பினைன் ப்ராஸ்டேட்டு அந்த கேன்சர் ப்ராஸ்டேட்டா மாறாமல் இருப்பதற்கு இந்த மாதுளம்பழமும் தக்காளி பழத்தினுடைய தொலியும் பயன்படும் நண்பர்களே.